பிரைஸ் தி லார்ட். விசேஷமாய் சங்கீதம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். தாவீது சொல்றார் பாருங்க, ஆபத்து நாளிலே கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பாராக. தாவீது தன் வாழ்க்கையில அநேக இடங்கள்ல தன் ஜெபத்தை கேட்டதை குறித்துதான் அவர் விசுவாசத்தை மாத்திரம் இல்ல, அவர் ஜெப வீரர் தாவீது. இன்னைக்கு ஜெபம் இல்லாம ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றோம்னா அந்த வாழ்க்கை இருளான வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில ஜெபம் இல்லை, நம்மளை அறியாத பயம் வரும், திகில் வரும், கேள்வி வரும், எதிர்காலத்தை குறித்து பல காரியம் வரும். அப்ப ஜெபம் ரொம்ப அவசியம். அதனாலதான் இந்த ஜெபங்கள் ரொம்ப அவசியம். இந்த ஜெபத்தை என் ஆண்டவர், நம்ம கர்த்தராக ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்கிறாருங்க. இன்னைக்கு நீங்க என்ன விண்ணப்பமான பண்ணி கொண்டிருக்கலாம், அதுக்காக எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பாரா அப்படின்னு இல்லை. ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில விண்ணப்பங்களுக்கு நோ சொல்ற இடத்துலதான் ஆண்டு இருக்கார். ஒரு சில இடங்கள்ல என் நாமத்தில் எதை கேட்டாலும் தந்துருள்வேன். அதெல்லாம் ஒரு பயிர் என் நாமத்தில் எதை கேட்டாலும் தந்துருள்வேன். அவர் நாமத்தில் எதை கேட்டாலும் கர்த்தர் கொடுத்துருவார். ஆனா அது நமக்கு பிரயோஜனமா இருக்குதா, அது நமக்கு அவசியமாங்கிறத மாத்திரம் என்ன தெரிந்து கொள்ளணும். எப்பவுமே சொல்கிற விஷயம்னா, ஜெபம் என்பது தேவனோடு பேசுகிறது, வேதம் என்பது வேதம் நம்மோடு பேசுகிறது, கர்த்தர் நம்மோடு பேசுகிறது, வேத வாசிக்கிறது. ஜெபம் என்பது அவரோடு பேசுகிறது. நம்முடைய வாழ்க்கையில நிறைய உபத்திரங்கள் சந்திக்கிறோம், பாடுகள் சந்திக்கிறோம். அப்போ இந்த ஜெபம் ரொம்ப அவசியம். நீங்க ஜெபிக்கலைன்னா உங்களை அறியாதபடி ஒரு பயம் வரும். நீங்க பயத்தை நீங்க ருசித்துட்டீங்களா? நான் ஒரு கேள்வி கொஸ்டின் வைக்கிறேன், நீங்க பயந்துருக்கிறீங்களான்னு ஒரு கொஸ்டின் கமெண்ட்ஸோட நீங்க போடுங்க. பயந்துருக்கீங்களா? பயப்பட்டு இருக்கிறீங்களா? ஏதாவது பயந்து நடுக்கத்தோட உங்களை அறியாம ஒரு பயம் வந்திருக்கா உங்களுக்கு? ஏன் வரும் தெரியுமா பயம்? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இல்லாத நேரங்களில, ஜெபம் இல்லாத நேரங்கள்ல, வேத வாசிப்பு இல்லாத நேரங்கள்ல நமக்கு சில நேரங்களில் பயம் வருது. அப்புறம் ஒரு சிலர்லாம் ஜெபம் பண்ணி பயப்படுறாங்களே அப்படின்னா அந்த இதயத்திலே ஒரு பயம் உணர்வு அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. பிசாசு அவங்களை என்ன பண்றா, அவங்களோட இதயத்துல சிந்தனைகளை கொண்டு வந்து பயத்தை கொண்டு வந்து வைக்கிறான். நான் சொல்லுகிறேங்க, உலகத்துல பயப்படுகிறது ரொம்ப கொடுமைங்க. கடவுளுக்கு பயப்படுறது, தேவனுக்கு பயப்படுறது பிரச்சனையே இல்லை. அது கடவுளுக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை வர வைக்க போகணும், அந்த ஞானத்தை கொண்டு வந்துடும். ஆனா நம்முடைய பயம் வந்துட்டா நம்மளை அறியாம நம்ம சோர்ந்து போயிடுவோம். பயம் வந்துட்டா நம்மளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும். பயம் வந்துட்டா நம்மளுடைய ஹார்ட்டை நிக்கிற மாதிரி இருக்கும். பயம் வந்துட்டா நம்மளை அறியாம என்னென்னமோ தோணும். பயத்தினால நிறைய பேர் தன் வாழ்க்கையை அழிச்சு கொண்டு இருக்கிறாங்க. பயத்தினால அநேகர் தன் வாழ்க்கையில மன அழுத்தத்தோட, டிப்ரெஷனோட கலங்குற இருக்கிறாங்க. வியாதி வந்தா பயம், ஒரு மெலிசுல கடந்தா, வீட்டு வாசல கடந்தா பயம், ஒரு சண்டை வந்துருமோன்னு பயம், சத்தமா பேசிட்டா பயம், ரோடு கிராஸ் பண்ண பயம், பிரசவ காலத்துல இது பிரசவம் கட் ஆகுமோங்கிற பயம், குழந்தையாகாம இருந்தா குழந்தை வரலையா, இன்னொரு காலம் தாமிக்குது, ஐயோ அவ்வளவுதான் எதிர்காலம் என்ன ஆகணும் பயம். பல பயங்களை எல்லாரும் பேஸ் பண்ணுகிறோம். பயம் இல்லாத மனிதன் ஒருவனும் இல்லை. எல்லாருக்குள்ள பயம் இருக்குது. ஜிம்முக்கு போறவங்க கூட ஸ்ட்ராங் பாடியா இருப்பாங்க, அவங்க இறுதியும் பயந்துதான் இருக்கும். ஆள் பார்த்தா அவ்வளவு பெருசு இருப்பாங்க, ஆனா பயப்படுறவங்களா இருப்பாங்க. ஏன்னா இந்த பயங்கிறது அவ்வளவு சாதாரண காரியம் இல்லை. எல்லா ஆவியை விட இந்த பயத்தின் ஆவி ரொம்ப மோசமானதுங்க. நான் இந்த ஊழியத்துல தேவனுடைய ஊழியத்தை செய்யும் போது, தேவனுடைய வேலையை செய்யறேன், நான் வேலைக்காரன். அப்போ இந்த பயத்தை நான் வாழ்க்கையில நான் வெறுக்கிறேன். இந்த பயத்தை ரொம்ப வெறுக்கிறேன் நான். ஏன்னா அந்த பயம் ஆவி ஒரு மனிதன் வந்துட்டா அவங்களை என்ன நிலைமை கொண்டு போயிருன்னா டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிடும். ஒரு பயம் உணர்வு வந்துச்சுன்னா அவங்க அறியாதபடி எந்த வேலையும் அவங்க செய்ய முடியாது. ஒரு கடன் பிரச்சனை நினைச்சிட்டாவோ, இல்ல திருமண வாழ்க்கையை நினைச்சிட்டாவோ, நம்மளை அறியாதபடி ஏதோ ஒரு பயத்துக்கு இடத்தை கொடுத்துட்டோம்னா அந்த பய உணர்வு நமக்குள்ள அது ஸ்கிரீன் செய்து கொண்டே இருக்கும். நம்மளை அறியாதபடி தூங்க விடாது, நம்ம தூங்கவே முடியாது. பய உணர்வு. நான் நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணிருக்கிறேன். அநேக பேருக்கு பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறான்னு தெரியல. நான் நினைச்சேன் ஏன் பயப்படுறாங்கன்னு நினைச்சிருக்கிறேன். ஆனா அந்த பயத்தோடைய ஆவி கட்டி ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம், அந்த பயத்தினாவி போனதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, ஏதோ போன மாதிரி இருக்குப்பா, இப்போ மனசு ரிலாக்ஸா இருக்குது. ஏன்னா இந்த பயத்தின் ஆவி அவங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கும். இந்த பயத்தோடைய பொல்லாத வல்லமா அவங்களுக்குள்ள ஆட்டி படைச்சு கொண்டிருக்கும். பயத்தின் ஆவிக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, பயப்படாம எப்படி பயப்படாம இருக்க முடியும் அப்படின்னா, நம்ம எபேசியர் 6:10 சொல்றாரு இல்லைங்களா, பிசாசனுடைய சகல தந்திரங்களுக்கு நம்ம என்ன பண்ணுங்க, தப்பிச்சு கொள்ள. பிசாசனுடைய எல்லா தந்திரங்களுக்கு, பிசாசனுடைய எல்லா போர்க்களங்களுக்கு நம்ம தப்பிச்சு கொள்ள நம்முடைய தலை சீதா, நீதி என்கிற மார்பு கவசம், இந்த மாதிரி சொல்லப்பட்ட சமாதானம் என்கிற சுவிசேஷம் நமக்குள்ள இருக்க வேண்டும். நம்ம தரிப்பித்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய ஆவிக்குரிய ஆடையை தரிப்பு கொள்ள வேண்டும். அப்பதான் இந்த பயத்தின் ஆவியை மேற்கொள்ள முடியுங்க. இந்த பயத்தின் வளம் ரொம்ப மோசம். நான் நிறைய டைம் பய ஆவிதானே நினைச்சிருக்கிறேன், என்ன பெரிய விஷயமா நினைச்சிருக்கிறேன். ஆனா எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் மனுஷனா இருந்தாலும் பயப்பட்டாங்கன்னா அவங்களால எதை செய்ய, அவங்க தோல்வி சந்திப்பாங்க. யுத்தத்துக்கு போறவங்க கூட நிறைய பயப்படுறதுனால தோல்வி சந்திக்கிறாங்க. பயம் உணர்வு. இந்த பய உணர்வு ஒரு மனிதனுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டே இருந்ததுன்னா அவனுக்குள்ள எதை செய்ய முடியாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பயப்படாத.
சகோதரனே சகோதரியை பயப்படாதன்னு சொல்லுகிற அநேக இந்த வேத வசனங்கள் அநேக நேரங்கள்ல இந்த வேத வசனங்கள் அநேக இடத்துல இருக்குது. எலியா அவ்வளவு பெரிய தேவ மனிதனா இருந்தும் ஒரே ஒரு சகோதரிய வார்த்தைக்கு பயந்து சோர்ந்து போயிட்டாரு. ஊழியமே முடிஞ்சது, பயந்தோடனே ஊழியம் கம்ப்ளீட், ஊழியம் செய்ய முடியல அவரால். அவ்வளவு வல்லமையை செய்த மனித எலியா. ஆனா ஒரே ஒரு பயம், சோர்வு காரணம் பயந்தாங்க. அவர் சோர்ச்சில படுத்தது காரணம் என்ன? அந்த சகோதரி வந்து உன்னை நான் அழிச்சிருவேன், ஒரு திருஷ்டி கூட இருக்க முடியாது, எல்லாத்தையும் கொன்றுவேன்னு சொன்னோன்னே எலியாவுக்குள்ள ஒரு பயம் வருது. அந்த பயம் சோர்வாகுது. ஆனா சோர்வு வந்தோன்னு போய் என்ன ஒழிஞ்சுக்கிறான், சோரச்சரில் ஒழிஞ்சு சொல்றான், ஆண்டவரே நான் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளுங்க. பயம் ஆண்டவரே தற்கொலை பண்ண சொல்லுது. ஒரு மனிதனை தற்கொலை பண்ண சொல்லுது. முதல்ல உன்னை கொன்றுவேன்னு சொல்றாங்க, அதுக்கு ஓடுறான். அதுக்கப்புறம் அவனே சொல்றான், ஆண்டவரே என் ஜீவன் எடுத்துக்குங்க, நான் அவன் கையில சாகிறத விட நீங்க எடுத்துக்குங்க, ஏன் ஆண்டவரே அவன் கையில எனக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அவனுக்குள்ள அந்த பயம், எலியாவுக்குள்ள அந்த பயம் அவனை கூணி கூறுக வச்சது. அவன் எவ்வளவு வல்லமைகள்ல எவ்வளவு தேவனோட வல்லமை கொண்டு வந்த மனுஷன், வானத்துல இருந்து அக்கினி கொண்டு வந்த மனுஷன், 400 பேரை வெட்டி கொண்ட மனுஷன், பெரிய தீர்க்கதரிசி. தேவனோட வார்த்தை சொன்னா வானத்துல அக்கினி வரும். ஆனா ஒரு பய உணர்வு எலியாவை சூரச்சல்ல படுக்க வச்சது. ஒரு பய உணர்வு எலியாவை உடைக்க பண்ணுச்சு. ஒரு பய உணர்வு எலியாவை, ஆண்டவரே எனக்கு போதும், பிதாக்களை பார்க்கும் நல்லவன் அல்ல, பிதாக்களை பார்க்கணும் நல்லவன் அல்ல சொல்லி தன் ஊழியத்தை ஸ்டாப் பண்ணிட்டார். ஆண்டவர் ஊழியத்தை எடுத்துட்டார். மறுபடியும் இந்த பூமிக்கு வருவார், வெளியே வருவார்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த ஊழியம் வல்லமையா செய்து முடிக்க வேண்டிய காலம் முடிக்காதபடி பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போனது ஒரு நோக்கம். 2வது இவரிடத்துல எலிசாவை கொண்டு வந்த காரணம் என்ன? ஒரு பய உணர்வு. இன்னைக்கு நிறைய பயத்தோட நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா? சின்ன சத்தம் கேட்டா பயம், கதவு தட்டுற மாதிரி ஏதாவது கேட்டா அவ்வளவுதான், தூங்கவே முடியாது. ஓட்டு மேல நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டா அவ்வளவுதான், நான் தூங்க முடியாது. நாங்க ஒரு வீடுகளுக்கு ஜோம் அனுப்ப சொல்லுவாங்க, வீட்டு மேல யாரும் நடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் பயத்துல என்னமோ எனக்கு வயிறுலாம் பரட்டி என்னமோ ஆயிடுச்சு சொல்லுவாங்க. பயத்துல அநேக நேரங்கள்ல கரப்பமூச்சி பார்த்து பயப்படுறவங்க இருக்கிறீங்க, பாம்பை பார்த்து பயப்படுறவங்க இருக்கிறீங்க, நாயை பார்த்து பயப்படுறவங்க, பல பயங்கள் இருக்குது. ஆனா பயம் ஒண்ணு செய்யும், நம்மளை எதை செய்ய வைக்க விடாது. நமக்குள்ள ஒரு திகிலை கொண்டு வரும், கலக்கத்தை கொண்டு வரும், சோர்வு கொண்டு வரும். அப்போ அந்த பயத்தை எப்படி நம்ம ஜெயிக்க வேண்டும்? எப்படி ஜெயிக்க முடியுங்க? யுத்தம் பண்ணி ஜெபிக்கிறவளாய் மாறும் போது, அவர் ரத்த கோட்டையில மறைத்து கொள்ளப்படும் போது, தேவனுடைய சேட்டுக்குள்ள ஒளிந்து கொள்ளும் போது, அவர் சொல்லுகிற வார்த்தை பயப்படாத, நான் உன்னோடு இருக்க சொல்ற அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டா இந்த பயத்தினுடைய ஆவியை ஜெயித்து விட முடியும். இந்த பய உணர்வு மோசமானது, அதாவது பேசுகிற இந்த பய உணர்வு மோசமானது. அந்த பய உணர்வு உங்களோட உள்ளுக்குள்ள இருந்துட்டு நீங்க போராடிட்டு இருக்கிறீங்கன்னா தயவுசெய்து சொல்லுகிறேன், அதுல இருந்து வெளியே வர்ற நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த சாயந்தர வேலை ஒப்பு கொடுங்க. இந்த பய உணர்வு வெளியே வரணும். ஆண்டவரே என்னால இதுல ஜெயிக்க முடியல உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க வெளியே வந்துதான் ஆகணும். இந்த பய உணர்வு நிறைய பேருக்கு மறிச்சு போயிடுவனும், என் பிள்ளைகளோட எதிர்காலம் என்னாகுமோ, இந்த பய உணர்வு நிறைய பேருக்கு இருக்குது. ஐயோ நான் என் பிள்ளைகளுக்கு என்ன சம்பாரிச்சிருக்கேன், ஒன்றும் செய்யலையே, என் பிள்ளையோட எதிர்காலம் என்னாகும்னு பயம். நிறைய பேர்த்துக்கு என் பிள்ளை பேத்தி வர்றா, அவங்களுக்கு ஒண்ணுமே செய்யலையே, நான் அவன் கையில ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி பயப்படுகிற பயம். பல பயங்கள் உண்டு. தேவஜனமே, தேவப்பிள்ளைகள நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை கொண்டு வரும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் அது பாக்கியவானா மாற்றும், ஒரு தேவ மனிதனாய் மாற்றும். தேவனுக்கு பயப்படுகிறது. அப்ப சின்ன சின்ன காரியத்துக்கு நீங்க பயப்படுறீங்கன்னா, நான் சொல்லுகிற ஒரு விஷயத்த சொல்லுகிறேன். ஒரு பில்லி சூனியம் பழிக்கிறேன்னா, நான் இதையும் சொல்லுகிறேன், இது நான் பதிவே பண்றேன். பில்லி சூனியம் பழிக்கிறேன்னா, இந்த பில்லி சூனியத்துக்குள்ள முதல் கிரியை செய்யற ஆவி பயத்தின் ஆவி. சொல்லுவாங்க, நாங்க ஒரு சில ஜபிக்கும் போது சொல்லுவாங்க, ஐயா கருக்குன்னு இருந்துச்சு, ஒரு திகிலா வந்து மனசுக்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் நடக்க முடியாம போயிருச்சுமாங்க. திகில கருக்குன்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனை சொல்லுவாங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த பய உணர்வை மந்திரம் பண்ணுகிற பில்லி சூனியம் பண்ணுகிற முதல்ல அனுப்புகிற ஆவியே பயத்தின் ஆவி தான். அதுக்கப்புறம் தான் மற்ற ஆவியில அனுப்புவாங்க. பிசாசு ஏன் பயத்தினுடைய ஆவி கிரியை செய்யறா தெரியுங்களா? பிசாசு ஏன் பயப்படுறோம்? பிசாசுக்கு ஒரு பயப்பட, எல்லாரும் பயப்படுறோம். இருட்டை கண்டு பயப்படுறோம், இருட்டுல வெளியே பயப்படுறோம். ஏன் பயம் நமக்குள்ள வருது? என்ன காரணம்? நமக்குள்ள ஒரு கற்பனை இருக்குது, இப்படிதான் இப்படின்னு ஒரு கற்பனை இருக்குன்னு. அந்த கற்பனை நமக்குள்ள இருக்கிறபடினால இந்த பய உணர்வு பிசாசு ஈஸியா நம்மள என்ன டார்கெட் பண்றான். நமக்கு நிறைய பயங்களை கொண்டு வருகிறான், திகிலை கொண்டு வருகிறான். யோபுடைய வாழ்க்கையில் நடந்தது ஒரே ஒரு காரியம், யோபு பயந்தது நேர்ந்தது. சொல்ற வார்த்தை அதை, நான் பயந்தது நேர்ந்தது. அவன் என்ன நினைச்சிருந்தான்? தான் பிள்ளைகள் பாவம் செஞ்சிருப்பாங்களோ, அந்த பயம் உணவு அவன் செய்யாட்டி கூட அவனுக்கு பயம், அந்த பயம் ஒரு வந்துட்டே இருந்துச்சு. அவன் தான் பிசாசு அங்க வந்து சொன்னா, பிசாசு வந்து அவன் குடும்பத்தையும் அழிச்சிட்டு மனைவி மட்டும் போயிட்டான். பயத்தினால் வருகிற விளைவு, தூக்கத்துல இருந்து வர்றது, திடீர்னு பயந்து உட்கார்றது, கெட்ட சொப்பனத்துல பயப்படுகிறது. இப்ப கூட நிறைய பயத்தோட தேசத்தை குறித்து பயம் வந்து கொண்டிருக்கலாம்.
உன் பிள்ளையை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம், உன் மகளை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம், வீடு கட்டுற காரியத்துல கடன் பிரச்சனை என்ன செய்வேன்னு பயந்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு பயத்தில் நின்று கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, நீ பயப்படாத. ஆண்டவர் உன்னோடு பேசுகிற வார்த்தை, நீ பயப்படாத. ஏன்னா நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் அவர், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவருங்க. நம்முடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்கிற ஆண்டவர். அதனால உங்க ஜெபங்களுக்கு பதில் உண்டு. ஆனா பயப்படாதீங்க, நிச்சயமா முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. இந்த பயத்தினாவே வெளிவரக்கு உபகாசம் பண்ணுங்க. பயமூர்த்திட்டே பயந்து பயந்து வாழ்ந்து எப்படிதான் எத்தனை நாளைக்கு பயந்துட்டு இருக்க முடியும்? பயத்துல பயத்தோடு இருந்தா நம்மளை ஜெயிக்க முடியாது, பிசாசை மேற்கொள்ள முடியாது, சூழ்நிலை ஜெயித்து விட முடியாது. நம்ம ஜெயம் எடுக்க வேண்டும். எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிற சகோதரியே, நான் உனக்கு சொல்லுகிறேன், உன்னோட சூழ்நிலை குறித்து பயந்து கொண்டிருக்கிற, வியாதி கொண்டு பயந்து கொண்டிருக்கிற, இல்ல பயந்து கொண்டு தான் இருக்கிற வியாதி குறித்து, இந்த வியாதி வந்துருச்சு, இந்த வியாதி என்ன அடுத்தது என்ன அதாகவும் சொல்றாங்க, பயந்து கொண்டு தான் இருக்கிறீங்க. தயவு செஞ்சு பயப்படாதீங்க. தேவன் உங்களோடு இருக்கிறார். இந்த வேதம் சொல்லுது, நான் உன்னோடு இருந்து சொல்லு. அவர் உன்னோடு நம்மோடு இருக்கிறாருன்னா நம்ம பயப்பட வேண்டாம். சீசர்கள் காற்றும் கடல் வந்த போது, கடல் கொந்தளித்த போது பயந்தாங்க, நடுங்கினாங்க. காரணம் என்ன? தெய்வம் கூட இருந்து அவங்க தெய்வத்தை குறித்து கவலை இல்லாம மறந்து போனாங்க. நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் கூட இருக்கன்னு தெரியாம அவரை தூங்க விட்டுட்டு நம்ம இருக்கிற ஒரு சில நேரங்கள்ல அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லைங்க. ஆனா கப்பல்ல அவர் டயர்டா படுத்திருந்தார். ஆனா ஏழுலேருந்து ஒரு வார்த்தை சொன்னாரு, இறையாதேனாரு. அது அவ்வளவுதான், அது இறையவே இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய சூழல் நிறைய இடத்துல தண்ணியும் கடலும் அப்படியே பொங்கிட்டே இருக்கு, சூழல்கள் பொங்கிட்டே இருக்கு, இருக்கிற பிரச்சனை இன்னும் போயிட்டே இருக்குது. எதை செய்யக்கூடாதோ, எது நம்ம வரக்கூடாது நினைக்கிறோமோ அது வந்துட்டே இருக்குது. நான் சொல்றது உண்மையே இல்லையா? சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில எது வரக்கூடாது அது வந்துட்டே இருக்கா இல்லையா? எதை நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்றோமோ அது தோத்துட்டே இருக்கமா இல்லையா? நிறைய இடத்துல இந்த காரியம் நம்ம வரக்கூடாது நினைக்கிறோம், அது வருது நமக்கு. ஏன்னா நம்ம நினைக்கிற நினைவுகளை பிசாசு பண்றாவோ, இவன் நம்மளை நினைக்கிறான், வந்துருவாங்க. அதனால பயப்படாதீங்க. நான் சிறு வயதுல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு 10 வயசு இருக்கு, எனக்கு 10-12 வயசு இருக்கும். அப்ப அந்த காலத்துல டிவி எல்லாம் ரொம்ப கம்மி தானே. டிவியில யாரோ ஒரு வீட்டுல இருக்கும் டிவி. நான் சொல்றது 1985, 86, 87 அந்த வருஷம் இருக்கு. அந்த வருஷத்துல டிவியில கஷ்டம். இப்பதான் டிவி, நிறைய டிவி வந்துருக்குது. டிவிகள் இப்பதான் நிறைய டிவி பாக்குறோம், நிறைய பல டிவி இருக்கு. அப்போ ஒரு சில வீட்டுல டிவி இருக்கும். அப்பெல்லாம் அது பெரிய தியேட்டர் மாதிரி அவங்க வீடு. அப்போ அந்த வீட்டுல வெளியே டிவி வச்சு படம் போடுறாங்க. நான் சொல்கிற பேய் படம் போடுறாங்க. நான் சின்ன வயது எனக்கு. அப்போ ஒரு பெட்ஷீட்டை அப்படி போத்திக்கிட்டேன், உள்ள 2 ஓட்டை போட்டுட்ட கண்ணுக்கிட்ட, கரெக்டாக 2 இடத்துல ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை வழியாக அந்த படத்தை பார்க்குறேன். அந்த பேய் படத்துல ஒரு பேய் வயசான ஒரு கிளையே இருக்குது, இப்படி சிரிக்குது. எனக்கு அப்படியே அழுது அவ்வளோதான். வீட்டுக்கு வந்தோடனே அப்போ எங்கள் வீட்டில் நிறைய ப்ரேயருக்கு வந்தவங்க என்ன தங்கிடுவாங்க. அப்போ அந்த தங்கி இருந்த ஒரு பாட்டிக்கு பல் இப்படி இருக்கும். இந்த பல் பார்த்தீங்கன்னா வெத்தலை கரை இருக்கும், அதில் ரத்த கரை இருக்கும் பாருங்க, அதில் மேலே ரத்த கரை இருக்கும், இப்படி இருக்கும் பல்லு. அந்த பாட்டி அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் பக்கத்தில் வீட்டில் படுத்துருக்காங்க. நான் டிவி பார்த்துறேன். அம்மா செம்ம அடிச்சு என்ன டே டிவி பார்க்க போகிறேன் அடிச்சேன்னா, அப்போ நல்லா ப்ரேயர் அம்மா வீட்டில் நல்லா ஊழியம் பண்ணிருக்காங்க. அடி விழுது எனக்கு, இப்படி பார்க்கக்கூடாத டிவியெல்லாம் அடிக்கிறாங்க. அப்போ நான் அடி வாங்கிட்டு என்னோட அழுதுட்டு படுத்துட்டேன். அப்போ அந்த படத்தில் வர சீன் ஒன்றுன்னா, முடி வச்சு ஒரு பாட்டி ஒரு புகைக்குள்ள வீன்னு சிரிப்பாங்க. இந்த பாட்டி நைட் தூக்கம் வராமல் எந்திரிச்சு உட்காந்து இந்த முடி இப்படி பண்ணணும்னா, நான் எந்திரிச்சு உட்காந்து முடிச்சு பார்த்து அந்த பாட்டி பின்னாடி புகையா வருது, பல்லு ரத்த கரையா இருக்குது. அவனுக்கு அழுது அம்மாட்ட சொல்ற, அம்மா ஐயோ பேய் வந்துருச்சு, என்னை காப்பாத்துன்னு அழுகுற. அம்மா ஒரு நறுக்குன்னு கிள்ளி, அது பாட்டிடா பசாம தூங்குடான்னு சொல்லி என்னை தூங்க வச்சாங்க. அப்போ இரவு முழுதும் அந்த பாட்டி பார்க்குறப்ப எனக்கு பயம் தாங்கவே முடியல. ஒரு சில நேரங்கள்ல நம்ம இப்படிதான் ஒரு சில நேரங்களில் பயப்படுகிறோம், கற்பனை பண்ணிக்கிறோம், பேய் வந்துடும் நினைக்கிறோம், பேய் பிசாசு நினைக்கிறோம். அதெல்லாம் வரும், வராமல் இருக்காது, வரும். பாவம் செஞ்சுட்டா அவன் நம்ம மேல ஒரு அதிகாரம் இருக்குது, தெரிஞ்சுக்குங்க. பிசாசு எப்பவுமே கொல்லும் அழிக்கும் தேடுகிறான். அவன் யார பயப்படுத்துற தெரியுமா? எதுக்கெல்லாம் பயப்படுறீங்களோ அவங்கள தான் பயப்படுத்துவான். பயப்படாதவங்கள ஒன்றும் தொந்தரவே பண்ணான். ஏன்னா அவன் பயப்பட மாட்டான். அவனுக்குள்ள யார் இருக்கான்னு தெரியும், ஏசு இருக்கான்னு தெரிஞ்சு ஓடிடுவான். அவனுக்கு ஏசுனா பயம். ஊரே பயப்படுத்துறவன் ஆனா ஒரு பேருக்கு பயப்படுவான், அவர் தான் ஏசு. அந்த பேரை சொன்னா கழுடுவான், நாக்கு நீட்டுவான், தொங்குவான், உருளுவான், பிறலுவான், பயந்து எரியுதுமா. ஏன்னா இந்த இயேசுங்கிற பேரை கேட்டா அவனுக்கு பயம். இன்னைக்கு நிறைய நேரத்துல தேவ பிள்ளைகள் கூட யாரை கண்டு பயப்படுறோம்? பிசாசு கண்டு பயப்படுறோமா, ஆண்டை கண்டு பயப்படுறோமா? பிசாசு கண்டு தான் பயப்படுறோம் அநேக நேரத்துல. இது சொல்லும் போது ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு சர்ச்சில் ஒரு மேக்கப் பண்ணி ஒரு நாடகம் போடுறாங்க. அப்போ நாடகம் போட்டோன்னா திடீர்னு பிசாசு வர்ற மாதிரி ஒரு சீன் சர்ச்சுக்குள்ள. கொம்பளை வச்சுட்டு ஒரு தம்பி வேஷம் போட்டுட்டா என்ன பண்ணான்னா, உள்ள வரவும் உண்மையை பிசாசு வந்து ஜனங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, முன்னாடி நடிப்பாங்கன்னு நினைச்சிட்டாங்க. அவங்க பின்னாடி இருந்து சர்ச்சுக்குள்ள வரவும் பிசாசு வந்து ஜனங்களை ஓடிட்டாங்க வெளியே பயத்துல.
வெளியே ஓடணும்னா அப்போ ஒரு பாட்டி உள்ள இருந்தது. இந்த பையன் நினைச்சா பரவாயில்லையே, இந்த பாட்டி நம்மளுக்கு பயப்படல, நம்ம பேச போட்டு பயப்படலன்னு சொன்ன பக்கத்துல போனா அந்த பாட்டி சொல்லிச்சு, ஐயே நீ விட்டு, நான் உன் ஆளுதான்னு சொல்லி அந்த பாட்டி கத்துனாங்க. அப்ப நினைச்சு பாருங்க, தேவ ஜனமா இருக்கிற நீங்க நானும் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த நிலைமை இருக்குது, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். தொட்டதுக்கெல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? தொட்டதெல்லாம் பயம், இதை குறிச்சு பயம், அதை குறிச்சு பயம். பயப்படுகிறவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. இதை நான் பதிவு பண்றேன். ஏன்னா பயப்படுகிறவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதுங்க. வெளிப்படுத்த 21 சொல்லி பயப்படுகிறவனும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. எரிய நரகம் என்கிற கந்த கக்கடியில் போவான். பயப்படுறவன் யாருக்கு பயப்படுறவன்? பிசாசுக்கு பயப்படுகிறவன், உலகத்தை குறித்து பயந்துட்டு இருக்கிறவன், அவன் நிலைமை பிசாசு நரகம் தான். அதனால சொல்லுகிறேன், பயப்படாதீங்க, கர்த்தர் கூட இருக்கிறாரு. கண்கள் மூடி ஜெபம் பண்ணுங்க. பயப்படுறவங்க எல்லாம் கண்ணு மூடி என்னோட ஜெபம் பண்ணுங்களா? கண்ணை மூடுவீங்களா? பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த இரவு யாரெல்லாம் பயத்தோட திகிலோட எதை குறித்து நினைச்சுக்கலாம், அவங்க மேல பயத்தினா எல்லாம் விலகி போட்டோம். ரத்தத்தை தெளிக்கிற விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்துல ஜெபம் பண்ணி செய்யுங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ். ஆண்டவர் கூட இருக்காரு, பயப்படாதீங்க. தேவன் தலை உயர்த்து போவார். காட் பிளஸ். பிரைஸ் தி லார்ட்.